அப்படியே முழங்கால் பண்ணிடுவோமா? குன்றுகளை தவிடு முழங்கால் பண்ணிடுவோமா? நிச்சயமாய் தேவன் செய்வார். நீ வேரூன்றுவா என் மகனே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், நீ காய்த்து கனி தருவாய். விசுவாசத்தோடு சொல்லுங்க, நிச்சயமாய் தேவன் பூத்து குலுங்க செய்வார். நீ காய்த்து கனி கொடுக்க செய்வார். பட்ட மரம் துளிர்விடும், எல்லாம் நிரப்பிடுவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். புதிய கூர்மையான பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. தேவன் கூர்மையாக்குவாராக, நம்மை பட்டை தீட்டுவாராக. போரடிக்கும் கருவியாக்குவே. உன்னை புதிய கூர்மையான ஆவியானவரே, இந்த வேளையிலே செய்யுங்கப்பா, இந்த வேளையிலே செய்யுங்கப்பா. அப்பா, உன்னை புதிய ஆவியானவர் எங்களை கூர்மைப்படுத்துவீராக, எங்களை கூர்மைப்படுத்துவீராக. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். உன் பிரச்சனையை மிதித்து நொறுக்கிடு, வியாதிகளை மிதித்து நொறுக்கிடுவாய். தடைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். பாவங்களை மிதித்து நொறுக்கிடுவாய். கட்டுகளை மிதித்து நொறுக்கிடுவாய். குன்றுகளை தாவிடு பொடியாக்குவாய். தேவ ஆவி உள்ளே வரும்போது வீடு பொடியாக்குவாய். உன் குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். உன் குன்றுகளை தவிடு ஆமென், ஆமென். ஓ, என் மகளே, நீ வேரூன்றுவாய். என் மகளே, நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய். இது துளிர்க்கச் செய்கிற காலம். தேவன் துளிர்க்கச் செய்கிற காலம். பூத்து ஆமென் ராஜா, நன்றி, நன்றி, நன்றி. காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். இந்த தேசம் எல்லாம் நிரப்பிடுவாய். இந்த எல்லை எல்லாம் நிரப்பிடுவாய். தேவ மகிமையாலே நிரப்புவாய். எல்லை ஓ ரகபா ஷகபா பாபா பா ரிகரபோ லிபரகபோ ஷகபா பாபா பாபா இந்த ரிகரபோ ரிகபரதுரபோ லிபரகபோ ஷபா வேரூன்றுவாய். என் மகளே, நீ வேரூன்றுவாய். இந்த எல்லை எங்கும் ரட்சிப்பை விளங்க செய்வதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஓ, மலைகளை மிதித்து நீ நொறுக்கிடுவாய். ஆமே, இதுவரைக்கும் பரம்பரையாய் இருந்த பிரச்சனைகள், கொலை வெறியின் ஆவிகள், எல்லை எங்கும் கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகளை நீ நொறுக்கிடுவாய், மிதித்திடுவாய். தேசத்தை தேவ மகிமையினாலே நிரப்பிடுவாய். அப்படியே கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் தேவ ஆவியானவருக்குள்ள, ஆண்டவரே என்னை அப்படி புதிய கூர்மையாக்குங்கப்பா. செய்ய வேண்டிய காரியங்களோ அதிகமா இருக்கிறது. ஓ, ரட்சிக்க கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகவில்லை. எங்களுக்குள்ளே உடைய வல்லமை ஊற்றப்படட்டும். பெரிய காரியங்களுக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில போராடுங்க. தகப்பனே, எங்களை நீர் ஆயத்தப்படுத்துங்கப்பா. அப்பா, இந்த இடத்துல எங்களை கொண்டு நீர் செய்ய வேண்டிய காரியங்கள் மிகவும் பெரியதா இருக்கிறது. தகப்பன், எங்களுக்குள்ளே உம்முடைய
பாத்திரமாய், தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற பாத்திரமாய், தேவனுடைய வல்லமையை விளங்க செய்கிற பாத்திரமாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. வல்லமை உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். ரிகரபோ ஷகபா ரகரபோ ரிகெரெபெரி வசகரபோ ஷபபா பாபா பாபா லிபரகபோ ரபோ ஷகபா பாபா பாபா ரிகரபோ சகரபோ ஷகபா ரிகரதரபோ. எலியாவின் நாட்களிலே நடந்தது போல எங்கள் கால் குடும்பங்களிலே நடக்கட்டும், எங்கள் எல்லைக்குள்ளே நடக்கட்டும், எங்கள் ஊழியத்தில் நடக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், விசுவாசத்தோடு கேட்கிறோம், ஒரு மனதோடு கேட்கிறோம். ரபா ஷகபா ரிகரபோ ரதரபோ சிகபா ரகபா ஷபபா பாபா பாபா. தேவ அக்கினி ஒவ்வொரு தலையின் மீதும் அமருவதாக. ரிகரபோ ஷகபா ரகரபா ரிரிபி லிபரகபோ ஷகபா பாபா 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 சிகபா ரதரபோ ஷிகரகரபா லிபிரிகிரிதிரிபே லிபரகபோ ஷகபா பாபா பாபா. தகுதிப்படுத்துகிறவரே, பலப்படுத்துகிறவரே, பெரிய காரியங்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவரே, எங்கள் பாத்திரத்தை எண்ணெயினாலே நிரப்பி வழிய செய்கிறவரே, சத்துருக்களுக்கு எதிராக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவரே, இந்த வேளையில் உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே பாய்ந்து செல்வதாக. ரிகரபோ ஷகபா ரிகரபோ ரிகெரெதெரெபே. இந்த மாதத்தில் கூட கர்த்தர் நம் சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ரிகரபோ ஷகபா ரகரபா ரிகபரபோ. இதுவரைக்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யாத அதிசயம், எந்த ஜனத்திடமும் செய்யாத அதிசயம் இந்த சபைக்குள்ளே தேவன் செய்ய போகிறார். ரிகரபா ஷகபா ரிகரபோ. நம்மோடு கூட இருந்து செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வாக்கு தத்தத்து நிமித்தமாய் ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்புகிறோம் ராஜா. இந்த வார்த்தைகள் அப்படியே எங்கள் குடும்பங்களிலே நடக்கட்டும், எங்கள் சபையிலே நடக்கட்டும். எல்லாரும் ஒரு மனதோடு கேட்போமா? எங்களோடு கூட இருந்து நீ செய்கிற காரியங்கள் பயங்கரமானதா இருக்கட்டும் அப்பா, பயங்கரமானதா இருக்கட்டும். இதுவரைக்கும் எங்கள் கண்கள் காணாத அதிசயத்தை காண உதவி செய்யுங்க. இதுவரைக்கும் எங்கள் செவிகளால் நாங்கள் கேட்காத அதிசயங்களை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் நாங்கள் கிரகித்து கூட பார்க்காத காரியங்களை எங்கள் நடுவில் நீர் செய்து அப்பா உமக்குள்ளே எங்களை வளர செய்வீராக. ஆமென் ஆமென் ஆமென். புதிய கூர்மையான போரடிக்கும் கருவி ஆக்குவே உன்னை புதிய நம்மை கொண்டுதான் செய்ய போகிறார், கூர்மையான நம்மை கொண்டுதான் செய்ய போகிறார். போரடிக்கும் கருவி ஆக்குவே உன்னை புதிய கூர்மையான விசுவாசத்தோடு பாடுங்க. போரடிக்கும் கருவி ஆக்குவே புதிய கூர்மையான போரடிக்கும் கருவி ஆக்குவே மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கி. இந்த மாதத்துல மலைகளை இந்த மாதத்துல நொறுக்கி நம்மை கொண்டு செய்ய போகிறார். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், சபையை அப்படி ஆயத்தப்படுத்துங்க, ஜனத்தை அப்படி ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய அபிஷேகம் சபையை நிரப்பட்டும். நீ காய்த்து கனி தருவாய், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசத்தோடு கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. நீ காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், செல்லுமிடமெல்லாம் ரட்சிப்பு, செல்லுமிடமெல்லாம் தேவ மகிமை, செல்லுமிடமெல்லாம் ஆத்துமாக்கள், பாயும் இடமெல்லாம் ஓ ரட்சிப்பு, உங்களுக்குள்ள இருந்த அபிஷேகம் பாயும் இடமெல்லாம் ஒரு ஆத்தும அறுவடை, ஓ போகும் இடமெல்லாம் அற்புதம். ஓ ரிகரபா ஷகபா பாபா பாபா
அடிமையாவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம் செய்திடுவார். தேவ மகிமை, தேவ மகிமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்காரலாமா? கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். 34:10. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது நம்ம பலம் உள்ளவங்கள நீங்கள் பெரிய ஆள்னு ஆண்டவர் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? உன் கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அது நம்முடைய நீதிக்கு தக்கதாக அல்ல, நம்முடைய திறமைக்கு தக்கதாக அல்ல, நம்ம பேக்ரவுண்டை குறித்து அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கடந்த நாட்களில் சாமுவேலுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. முளைச்சி 3 இலை விடலை. ஒரு பேப்பரை ஒழுங்காக வெட்ட தெரியாது, ஒரு சர்க்கிளை ஒழுங்காக போட தெரியாது. அவனுக்கு என்னது? ப்ராஜெக்ட். அதே போல தான் பரலோகம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கு. ஒரு காரியத்தை நீங்கள் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ அந்த ப்ராஜெக்டை யார் செஞ்சுருப்பா? அழகாக ஒரு பெரிய சார்ட்டில் அழகாக பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்து விட்டாச்சு. யார் செஞ்சுருப்பா? ஆமாம், செஞ்சது யார்? நாங்கள். ஆனால் ப்ராஜெக்ட் யாருக்கு? ஆமாம், அதே தான் ப்ராஜெக்ட் நமக்கு செய்ய போகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எளியவர்களாக இருக்கலாம். கடந்த நாட்களில் சண்டே கிளாஸ்க்கு போனோன்னு நீங்கள் பயங்கரமாக ஆயத்தமாகி போனவங்கலாம், ஐயோ இவ்வளோ பேரா சிஸ்டர், முதல் வாரம் நீங்கள் நடத்தினா என்ன? இல்லை, எங்களுக்கு இது வரைக்கும் பழக்கம் இல்லை, திடீர்னு என்ன சொல்லன்னு உங்களை கொண்டு தான் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா தேவன் வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க போனாலும் அங்க போய் தேவன் உங்களை என்ன செய்ய போகிறார்? சொல்ல வைக்க போகிறார். ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை உங்கள் மூலமாய் தேவன் உயர்த்த போகிறார். ஆமென். இது நம்மால் உண்டாக போகிறதல்ல, அவரால் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. நம்ம எளியவர். ஒரு நிமிஷம். கடந்த நாட்களில் வாக்குத்தத்தத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த வசனத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி சொன்ன காரியம் என்னென்னா, மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை. ஆமாம், இந்த பாடலை பயங்கரமாக ஆவியில் தேவன் பாட வைத்தார். பாட வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வசனத்தையே தேவன் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நான் இதை மறந்துட்டேன். இந்த பாடல் பாடி இந்த வசனத்தை கிடைச்சதை நான் மறந்துட்டேன். நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வசனத்துக்கு ஏற்றாப்புல மோசே, தகுதி இல்லாத மோசையை தேவன் என்ன செய்தார்? இத்தனை ஜனங்களை வழி நடத்தவும் மோசேட்ட ஆண்டவர் சொன்னாரா, நீ இந்த மாதிரி செங்கடலை கடக்க வேண்டியது இருக்கும், இந்த மாதிரி காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குன்னு சொன்னாரா? இல்லை, நீ வா, நான் உன்னை நடத்த வைக்க போகிறேன், அவ்வளோதான் சொன்னார். சொல்லியிருந்தா மோசைக்கு நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. உங்ககிட்ட கூப்பிட்டு நீ நடக்க போகிற, உன் முன்னாடி இந்த தூத்துக்குடி பீச் 2ஆ பிளக்க போகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? நமக்கா ஏதோ தோணுது போல, இது ஆண்டோடைய சத்தமா இருக்காது, அப்படிதானே நம்ம நினைப்போம். ஆனால் தேவன் எதையுமே சொல்லாமல் வாக்குத்தத்தத்தை கொடுத்து நீ வா அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 7 மாதத்தில் நம்ம நினச்சி பார்க்காத எத்தனையோ காரியங்களை, கிரகிச்சு கூட பார்க்காத எத்தனையோ காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய இந்த குறிப்பாக இந்த நாட்களில் கடைசி 1 மாதத்தில் கர்த்தர் அவ்வளோ மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்போது தேவன் வந்து தம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்மிலே நிறைவேற்றி மகிழ்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் மோசையை குறித்து இன்றைக்கி பேசலாம். இப்படி தகுதி இல்லாத, பயந்த, மந்தனாவாக இருந்த, வாக்கு வல்லமை இல்லாத, ஒரு பிரச்சனையை நின்று ஃபேஸ் பண்ண தெரியாத எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், என்ன பிரச்சனையை நின்று எனக்கு ஃபேஸ் பண்ண தெரியாது, மேக்ஸிமம் அதை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் நினச்ச நாட்கள் உண்டு. இருக்கீங்கல்ல? அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு ஆள் தான் யாரு? மோசே. கொலை பண்ணிட்டாரு, ராஜா வீட்டு பிள்ளை, ஏதாவது பண்ணி பேசி பொழைச்சிருக்கலாம். ஆனால் அவர் எம்மா வேண்டாம், ஓடி போயிடுவோம் இந்த இடத்த விட்டு, எவ்வளோ மூஞ்சிலையும் முழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அவ்வளோ பலவீனமானவர். ஆனால் கர்த்தர் சொல்றார், நீதான்ப்பா எந்த ஜனத்தை விட்டு ஓடி போறியோ அந்த ஜனத்தை நடத்த போகிறது நீதான் சொல்கிறார். ஆமென். அப்படி உள்ள மகிமையுள்ள தேவனை மோசையோட வாழ்க்கையில் என்ன செய்தார்னு சொல்லி பேசணும்னு நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். காரில் வரும்போது ஆவியானவர் பேசினார், நான் உன்கிட்ட என்ன சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ஆண்டவரே, நீங்கள் மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய்ன்னு தான் சொல்ல சொன்னீங்க, நீ என்ன எழுதி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டார் ஆண்டவர். ஆண்டவரே, நான் தியானிக்க எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மோசை இல்லை, நான் சொன்னதை நீ போய் சொல்லுன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க இருக்க யாரோ ஒருத்தருக்கு இல்லை, அவங்க எல்லாருக்கும் தேவன் சொல்லுன்ற தெளிவான விஷயம் என்னென்னா, மலை போல பிரமிச்சு நிற்கிற எந்த காரியங்களை நீங்கள் பார்த்து இது மாறவே மாறாது என் வாழ்க்கையில், இது விலகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நீ தான் என்ன செய்ய போற? நொறுக்க போற. நீ தான் என்ன செய்ய போற? தவிடு பொடியாக்க போற. நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை ஒன்றை கொண்டு தான் தேவன் செய்ய போகிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. செருபாபேலை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். சில டைம் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லுவோம், ஏய் நீ தான் நல்லா படிப்பி, நீ தான் நல்லா சாப்பிடுவி, நீ தான் குட் பாய் ஆச்சு, குட் கேர்ள் ஆச்சு அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணுவோம்ல. அதே போல் தேவன் சொல்கிறாரே, நீ என்ன போய் சோர்ந்து போகிறப்பா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், என் பிள்ளைக்கு முன்னாடி நீ. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் எத்தனை பேர் எங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க? நாகர்கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஒரு டூர் போட்டுற வேண்டியதா, யாருமே போகலன்னா. ஓகே. போகும்போது அந்த என்ட்ரன்ஸ், அந்த உள்ள பகுதி போகும்போதே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லாக மலைப்பாங்கான பகுதியாக இருக்கும். நமக்கு போகும்போது சின்ன வயசுலலாம் நான் நினைப்பேன், காரில் அப்படியே போகும்போது மலையை தாண்டி தான் போகணும் போல். அப்போ நேராக மலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சைடில் பக்கத்தில் போய் டேர்ன் ஆகும்னு அந்த அறிவு இருக்குது. அதில் மலையை நேராக ஃபுல்லாக பெரிய மலைகள், நினச்சி பார்க்க முடியாத உயரமான மலைகள் இருக்கும். காலேஜ்லேருந்து வரும்போதே அந்த மலையை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே இருதயம் பொங்கி அந்த ஊர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த மலையை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அசையாது. சின்ன வயசுலேருந்து அந்த மலை அப்படியே தான் இருக்குது. எனக்கு எத்தனை வயசோ அத்தனை வயசுக்கும் அந்த மலை அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி அப்பா, அந்த மலையை பார்த்து நீ நொறுங்கிடுவ, சின்னதாக ஆயிடுவ, நான் உடைப்பேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? 6 அடி தோண்டவே நமக்கு முடியாது. அந்த மலையை பார்த்து நீ நொறுக்கிடுவ, தவிடு பொடியாக்கிடுவேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் இப்போ ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா, அந்த ஊரை கிராஸ் பண்ணி போகும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, மலையை கொஞ்சம் கொஞ்சமாக குடைய தொடங்கிட்டாங்க. சின்னதாக அந்த ஜேசிபி கொஞ்சம் கொஞ்சம் குடஞ்சி கல்லை கடத்துறாங்களாம். இந்த கேரளா கடத்துறாங்கிறாங்க, எங்கன்னு தெரில. அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷமா 3 வருஷமா நடந்துட்டுருக்கு. போக ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சோண்டு உடைச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்க்க மேலே வரைக்கும் நடுவில் அப்படியே குடஞ்சி விட்ருக்காங்க. பெரிய அப்படியே சுற்றி இருக்குது. போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் உடைச்சாச்சுன்னா என்ன ஆயிரும்? அந்த சைடில் தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு நடுவில் ஃபுல்லாக மலையை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது தேவ ஆவியானவர் இந்த காரியத்தை சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னை முழங்கால் போட்டு ஜோமுன தொடங்கு. ஒரு சைட்லேருந்து தொடங்கு. மற்றவங்க யாருக்கும் அந்த மலைக்கு நடுவில் வழி உண்டாகிறது தெரியாது. என்னமோ பண்ணிட்டு இருக்கா, என்னமோ முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கா, ஏதோ சின்ன காரியம் உன் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த மலைகள் உங்களுக்கு முன்பாக வழிகளாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த முழங்கால் போட்டு உத்தமமா பின்பற்ற ஒரு ஆள் ஒரு இடத்துல இருந்தா போதும். அது அந்த தேசத்திற்கும் அந்த தலைமுறைக்கு மட்டும் இல்லை ஆசீர்வாதம், தலைமுறைக்கும் ஆசீர்வாதம். ஆமென். ஜெபிக்கிற மனுஷன் ஒருத்தன் உத்தமமா பின்பற்றி, ஆண்டவரே உங்க ஆசை என்ன, உங்க விருப்பம் என்ன, உங்க ஏக்கம் என்ன, அது என் குடும்பத்தில் நடக்கட்டும், என் தலைமுறையில் நடக்கட்டும், என் தேசத்தில் நடக்கட்டும்னு சொல்லி இரவு பகலாய் ஜெபிக்கிறவர்களிடத்துல தேவ மகிமை வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா.
ஒரு பாஸ்டர் சொன்னார். இந்த பாஸ்டர் வந்து ஒரு MBBS டாக்டர் வந்து கேட்டாராம், பாஸ்டர் எனக்கு வேண்டி ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்தை கொடுக்கணும்னு ஜோம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த பாஸ்டர் வந்து சொன்னாராம், நீ அப்படி உனக்கு ஆண்டவர் கொடுத்தா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டாராம். அப்போ உடனே அந்த டாக்டர் சொன்னாங்களாம், நீங்கள் அப்படி எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா நான் இரவு பகல் நான் என்ன செஞ்சாலும் நான் அந்நிய பாஷை பேசி ஆண்டவரோட நான் பேசிட்டே இருப்பேன், களி கூர்ந்துட்டே இருப்பேன். இப்போ நான் நினைக்கிறது மட்டும்தானே நான் ஜெபம் பண்ண முடியும் சும்மா இருந்தேன்னா. ஆனால் அபிஷேகப்பட்டுட்டேன்னா ஆவியானவர் எனக்குள்ளே எதெல்லாம் ஜெபிக்க நினைக்கிறாரோ அதை நான் ஜெபிச்சிட்டே இருப்பேன். நானும் சுத்தமாயிட்டே இருப்பேன், என் சுற்றி இருக்கிற இடத்தையும் சுத்திகரிச்சுட்டே இருப்பேன்னு சொன்னாங்களாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார் அல்லவா, கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார் அல்லவா, ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அல்லவா. நம்ம ஜெபிக்கிறோமா? அப்படி இந்த மாதம் ஒரு ஜெபிக்கிற மாதமாய் மாறட்டும். மலைகளை தகர்க்கிற மாதமாய், தவிடு பொடியாக்குகிற மாதமாய் இந்த மாதம் என்ன செய்யட்டும்? மாறட்டும். யாருக்கும் தெரியாது, மலை உடையிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும், ஒரு ஜெபத்திற்கும், ஒவ்வொரு உபவாசத்திற்கும் நிச்சயமாய் ஒரு பிரதிபலன் உண்டு. ஆமென். அவர் பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல. ஆமென். அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். மனுஷன் செஞ்ச நன்மையை மறந்துடுவான். ஆனால் நீங்கள் தேவனுக்காக ஒரு கலசம், ஒரு டம்ளர் தண்ணி நீங்க கொடுத்தா கூட அதை கர்த்தர் மறக்க மாட்டார். அதற்குரிய பிரதிபலன் உங்கள் தலைமுறைகள் அனுபவித்தே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் நில்லுங்க. நீங்க சும்மா எல்லாம் உருவாக்கப்படலை, சும்மா எல்லாம் அழைக்கப்படலை. மலைகளை உடைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. சும்மா நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகம் போயிடுவேன், என் குடும்பம் பரலோகம் போயிடுவோம்னு சொல்லி உங்களை அழைக்கல. ஆண்டவர் எதற்காக அழைச்சிருக்கிறார்னா, நீங்க இதுவரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்களே, ஐயோ என் ஊர்ல நிறைய கொலை நடக்கும், என் ஊர்ல நிறைய பேர் தற்கொலை பண்ணுவாங்க, என் ஊர்ல நிறைய பேர் குடிச்சே அழிஞ்சு போவாங்க, என் ஊர்ல வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க, என் ஊரோட டிசைனே இதுதான், என் குடும்பத்தோட டிசைனே இதுதான் நினைச்சு வச்சிருப்பீங்கல்ல. அந்த டிசைனை கர்த்தர் உங்களை கொண்டு மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு மாற்ற போகிறார். உங்கள் முழங்கால்கள் அதை மாற்ற போகிறது. எப்படி இந்த தேசத்திற்குள்ள அநேகருடைய முழங்கால்கள் ரட்சிப்பை கொண்டு வந்ததோ, அநேக திருச்சபைகளை உருவாக்கினதோ, அதே போல உங்கள் முழங்கால்கள் நிமிர்ந்து நிற்கிற, உங்களை பயமுறுத்துகிற, கிறிஸ்தவர்களை பயமுறுத்துகிற, தேவ பிள்ளைகளை அச்சுறுத்தின, தலைமுறைக்கும் பயமுறுத்துகிறவர்களை காட்சி அளித்ததை உங்களை கொண்டு தேவன் நொறுங்க செய்ய போகிறார். நீங்கள் அதை மிதித்து தாண்டி போக போகிறீர்கள். அந்த வழியில் லட்சக்கணக்கான ஜனங்கள், உங்கள் தலைமுறைகள் உங்களை பின்பற்றி கர்த்தரே தெய்வம் என்று உயர்த்த போகிறது. அதற்கு வழி திறக்கிறவர்கள் நீங்களா இருக்க போகிறீர்கள். அதற்கென்று வழியை ஆயத்தப்படுத்துகிறது உங்கள் முழங்காலில் யுத்த ஜெபமாய் இருக்க போகிறது. ஓ, தேவ மகிமை உங்களிலே வெளிப்பட போகிறது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், ஓ செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஓ, இது பலத்தினால் உண்டாக போகிறது அல்ல, பராக்கிரமத்தினால் உண்டாக போகிறது அல்ல, தேவ ஆவியினாலே அது வெளிப்பட போகிறது. தேவ ஆவியானவர் செயலாற்ற போகிறார். தேவ ஆவியானவர் செயலாற்ற போகிறார். ஓ, வெறுமையின் மீது அசைவாடின தேவ ஆவியானவர், ஒன்றுமில்லாமலே அசைவாடின தேவ ஆவியானவர் உங்களிலே அசைவாடும் போது எழுப்புதல் உண்டாக போகிறது. ஓ, தேவ மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த வசனத்தை எடுத்து சேர்ந்து வாசிப்போமா? சகரியா 4:6-7. 6 ஒருத்தங்க வாசிங்க, 7 ஒருத்தங்க வாசிங்க. சகரியா 4:6-7. சகரியா அடுத்தது ஆமென்.
நீங்கள் தேவராஜ்யத்துக்கென்று எந்த முயற்சியை நீங்கள் எடுத்தாலும் பரலோகம் உங்களை நோக்கி சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக. ஒருவேளை உங்கள் கையை தாங்கி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு உறவுகள் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களை சுற்றி ஜெபத்தில் தாங்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்காக கஷ்டமான சூழ்நிலையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளுக்கும் பரலோகம் பார்த்து சொல்லுகிறது, அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. நம்ம சிறிய வயதில் நம்ம எப்படி இருந்தோம், நம்முடைய சிந்தை எப்படி இருந்துச்சு, நம்முடைய வெளிப்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. இல்லை, யார் என்ன சொன்னாலும் நம்பிட்டு, எதுக்கெல்லாமோ கோவப்பட்டுட்டு, எதுக்கெல்லாமோ கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஜனத்தை தேவன் தமக்கென்று பிரித்தெடுத்து தம்முடைய பாரத்தை, அவ்வளோ பெரிய தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை நமக்குள்ள வச்சு நம்மை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறாரே. ஹல்லேலூயா. நிச்சயமாய் நடக்கும். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்காக ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு ஜெபிச்சு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை வந்து சண்டே கிளாஸ்க்கு போயிட்டு வரும்போது உங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களாம், நீ விசுவாசத்தினால மலையை கூட நீ பெயர்ந்து போன்னு சொன்னால் தேவன் உனக்காக பெயர்ந்து போக வைப்பார் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ அந்த பிள்ளையோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்குது. இதனால இவங்க வந்து ரொம்ப தூரம் சுற்றி போகிற மாதிரி இருக்குது, அவங்க பிள்ளையும் அவங்க ஃபேமிலியும். அப்போ வீட்டுக்கு வந்து ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஜோமனாலாம், ஏசப்பா இந்த மலையை நீங்கள் இங்கேருந்து பெயர்ந்து போக வைங்க, பெயர்ந்து நீங்கள் போக விசுவாசத்தினால கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த மலையை போக வச்சுருவீங்களே, நான் நம்புறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அழுது அழுது ஜெபிக்க ஆரம்பித்தாலாம். இவங்க அம்மாவுக்கு ஒரே வருத்தம், என் பிள்ளை இப்படி விசுவாசமாக ஜெபிக்குது, சின்ன வயசில் இருக்கிற இந்த விசுவாசம் என்ன ஆயிடக்கூடாது, போயிடக்கூடாதேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டேன். ஐயோ ஏசப்பா சொல்லிட்டு நான் அந்த பிள்ளையை கூப்பிட்டு அவங்க அம்மா சொன்னாங்களா, அம்மா அப்படி ஜோம் பண்ணுறது வந்து மலைக்காக கிடையாதுமா, பிரச்சனைக்காக தான் அப்படி ஜோம் பண்ணணும், அதை தான் ஏசப்பா எழுதி வச்சிருக்காங்க, நீ மாற்றி புரிஞ்சுக்க. இல்லைம்மா ஏசப்பா வாழ இது முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிச்சாலாம். ஜெபிச்சுட்டு தூங்கி காலையில் எழுந்திரிச்சா அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய ஜேசிபி நிற்குதான். அப்போது அவங்க அம்மா போய் கேட்குறாங்களாம், என்ன இவ்வளோ ஜேசிபி நிற்குதே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்களாம், இல்லை இந்த வழியில், இந்த மலைக்கு நடுவில் ஒரு வழி போடுறதுக்கு ஒரு சேங்ஷன் ஆகிருக்கு, அது போடுறதுக்காக இன்றைக்கி நாங்கள் எல்லாத்தையும் வேலை தொடங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, ஒரு வேளை பேசும்போது இந்த சிஸ்டர் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்குது, ஆனால் எங்கள் ஊரில் இன்றைக்கி காலையில் கூட என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கலாம்.